Hi friends, welcome to TNBC Min YouTube channel. இந்த வீடியோல வர்த்தமானன் பதிப்பகத்தோட கா வெங்கடேஷன் அவர்களை இந்திய அரசியலமைப்பு புக்க பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க குரூப் 1 குரூப் 2 மாதிரியான எக்ஸாமுக்கு பிலிம்ஸ் மெயின்ஸ்க்கும் குரூப் 4 மாதிரியான எக்ஸாமுக்குமே இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணலாம். குரூப் 2 பிலிம்ஸ்லயும் குரூப் 4 எக்ஸாமுக்கும் யூனிட் 5ல இந்திய ஆட்சியல்ல 15 கேள்விகள் வரும். இதுவே குரூப் 1 பிலிம்ஸ்னா யூனிட் 5ல இந்திய ஆட்சியல்ல 40 क्वेश्चंस வந்து வரும். குரூப் 1 மெயின்ஸ்க்கு பேப்பர் 3ல யூனிட் 1 இந்திய அரசியலமைப்பு மற்றும் இந்தியாவின் மீது உலகளாவிய அரசியல் மாற்றங்களின் தாக்கம் இந்த யூனிட்ல இருந்து 100 மதிப்பெண்களுக்கும், இதுவே குரூப் 2 மெயின்ஸ்னா யூனிட் 5 அரசியலமைப்பு அரசியல் மற்றும் ஆளுகை இந்த யூனிட்ல இருந்து 60 மதிப்பெண்களுக்கு क्वेश्चंस வரும். டிஎன்பிஎஸ்சி இப்பெல்லாம் ஸ்கூல் புக்ல இருந்து क्वेश्चंस எடுக்கிறது மட்டும் இல்லாம அவுட் சோர்ஸ் புக்குக்கும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. क्वेश्चंसும் வந்து கான்செப்ட் பேஸ்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் படிக்கிறது பார்த்தாது, ஸ்கூல் புக்கையும் தாண்டி கான்செப்ட் வைஸாக புரிஞ்சு படிக்கிறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த புக்கில் என்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாம். 1600 தொடங்கின கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இந்தியாவில் கொண்டு வந்த ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்திய சட்டம், பட்டய சட்டங்கள், பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறமா இந்திய அரசாங்க சட்டம் 1858 இயற்றி கம்பெனி அதிகாரங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து மாற்றினாங்க. அதுல இருந்து இந்திய விடுதலை சட்டம் 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோக்க தீர்மானங்கள், குழுக்கள், இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு எந்தெந்த நாட்டில இருந்து என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. 26 ஜனவரி 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தினப்ப முகப்புரையில் இருந்த இறையாண்மை, ஜனநாயகம், குடியரசு இந்த 3 வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி சோசியலிசம், சமய சார்பின்மை இந்த 2 வார்த்தையும் வந்து ஆட் பண்ணாங்க. அந்த 2 வார்த்தைக்கும் என்ன அர்த்தங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யணும்னா அதுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நிர்வாக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடியரசுத் தலைவனுடைய பதவி, தேர்தல் முறை, ஊதியம், சலுகைகள், குடியரசுத் தலைவனுடைய அதிகாரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆட்சித்துறை அதிகாரம், சட்டமன்றத்துறை அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள், இதெல்லாம் கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையாக வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு பிரதமர், அமைச்சரவைக்கும் கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய ஊதியம், சலுகைகள், அவர்களுடைய அதிகாரங்கள் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சட்டமன்றம்னு எடுத்துட்டிங்கன்னா நாடாளுமன்றம், நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரங்கள், செயல்பாடுகள், நாடாளுமன்ற தலைவர்கள், நாடாளுமன்ற குழுக்கள், நாடாளுமன்றத்தினுடைய தனித்தன்மை இதை பற்றிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நாடாளுமன்றத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே மாநில சட்டமன்றம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீதித்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சட்டம் சார்ந்த அமைப்புகளில் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை தலைவர், தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், அரசு அலுவலர் தேர்வாணையம், பொதுத்துறை நிறுவனங்கள் தேர்வுக்குழு, மாநில பொதுப்பணி தேர்வாணையம், கூட்டு பொதுப்பணி தேர்வாணையம், நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையம், இந்திய நிதி ஆணைய தலைவர்கள், இந்திய முதன்மை வழக்கறிஞர் மற்றும் முதன்மை சட்ட ஆலோசகர், மாநில முதன்மை வழக்கறிஞர், தேசிய பட்டியல் வகுப்பார் ஆணையம், இந்திய அணு ஆற்றல் ஆணையம், ஊதிய ஆணையம், தேசிய மாதிரி கணக்கெடுப்பு நிறுவனம், தேசிய ஊட்டச்சத்து சரிபார்க்கும் நிறுவனம், சபாய் கரம்சாரிகளின் தேசிய ஆணையம், சுதந்திர இந்திய சட்ட ஆணையம், கூட்டுறவு சங்கங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சட்டம் சார்ந்த அமைப்புகளில் வந்து வரும். இதே மாதிரி சட்டம் சாராத அமைப்புகளில் நிதி ஆயோக், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையங்கள், மத்திய புலனாய்வு ஆணையம், மத்திய புலனாய்வு துறை, லோக்பால், லோக் ஆயுதாக்கள், தீர்ப்பாயங்கள், இந்திய சட்ட ஆணையம், மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையங்கள், பல்கலைக்கழக மானிய ஆணையம், பொருளாதார பிற்பட்டோர் வகுப்பினர் ஆணையம், அரசியல் கட்சிகள், லாபி, அழுத்த குழுக்கள். அப்புறம் மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்புக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள், மக்களாட்சி வெற்றிக்கான முன் தேவைகள். இந்த புக்கில் மொத்தமாக 26 சாப்டர், 671 பேஜஸ் வந்து இருக்கு. நல்ல குவாலிட்டியான பேப்பரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கோட விலை வந்து 425 ரூபாய். இந்த புக்கு தேவைப்படக்கூடியவங்க வர்த்தமானன் பதிப்பகத்துக்கிட்டே வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜ் வந்து எதுவும் கிடையாது. புக்கோட விலை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தா போதும். இந்த புக்கு தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த புக்கை எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பை பற்றி கான்செப்ட் வைஸ் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் இந்த புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்த புக்கில் பேஜ் நம்பர் 211 பாருங்க. முகப்புரையின் துவக்கத்தில் இந்தியா என்ற பாரதம் என்ற சொற்றொடர் இடம்பெற்றுள்ளது. அப்போ அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் என்னன்னா இந்தியா மற்றும் பாரதம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படிச்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை பற்றி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.